நம்ம காரில் யூஸ் பண்ணுற ஃபியூலே எத்தனால் மாதிரி நிறையா கலப்படம் நடக்குது இல்லையா, அது மாதிரியே இந்த ஜெட்டிஏ ஃபியூல்லையும் கலப்படம் இருக்குது. பயப்படாதீங்க, இந்த கலப்படம் வந்து நல்லதுக்கு தான். அது என்னென்னா, ஃபியூல் ஃப்ளோ ஆகும்போது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்க ஆன்டி ஸ்டாட்டிக் ஏஜென்ட்ஸ், அதாவது ஸ்டாடிஸ் 450 கலப்பாங்க. இந்த ஸ்டாடிஸ் 450 வந்து ஆன்டி ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டியை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஏர்க்ராஃப்ட் ஃபியூயல் டேங்க்கு அதாவது கரோஷன் ஆகாமல் இருக்க இந்த ஜெட்டே ஃபியூயலில் கரோஷன் இன்ஹிபிட்டர்ஸ் ஆன DCI-4A யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஏர்க்ராஃப்ட் மேலே பறக்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் இருக்கும் இல்லையா, அதாவது -55°C இருக்கும். இந்த -55°C ஃபியூயல் வந்து ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஐசிங் இன்ஹிபிட்டர்ஸ் சேர்ப்பாங்க. கடைசியாக ஃபியூயலில் மைக்ரோ ஆர்கானிசம் எதுவும் வளர்ந்துடக்கூடாதுன்னு பயோபர் JFன்னு பயோசைடு யூஸ் பண்ணுவாங்க.